சொன்னாங்க எல்லாருமே இயற்கை விலங்குகளால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறது, விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று. இதுவரை தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் காட்டுப்பட்டியை சுடுவதற்குரிய அனுமதி தரப்படவில்லை. குறிப்பாக 3 கிலோமீட்டருக்குள்ளாக வருகிற போது குறிப்பாக வனத்துறை, மாவட்ட ஆட்சியர் அனுமதி பெற்று சுடலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது ஏற்கனவே அரசாணையாக வந்திருக்கிறது. அவர்களிடம் நான் என்னைக்கு நாங்கள் போய் அவங்களை கூட்டு வந்து சுட முடியும்னு சொல்லியிருக்காங்க. இருக்கிற சங்கடத்தை எல்லாம் இந்த பேசியதெல்லாம் முதலமைச்சர் தெரிவிப்போம். அதில் ஏதாவது வழி காண முடியுமானால் சட்டத்தில் இடம் இருந்தால் அதை அவர்களுக்கு செய்து தர முடியும். அது எனக்கு அதனுடைய விவரம் தெரியல. கொடுத்துருக்காங்க, நான் கொடுத்து என்னன்னு சார். ஏங்க நீங்க பாத்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதியில இல்லைங்க, நான் சொல்றேன், தேர்தல் வாக்குறுதியில முதலமைச்சர் சொன்னது சொன்ன வாக்குறுதிகளை முழுமையாக 90% நிறைவேற்றிருக்கிறோம், சொல்லாத வாக்குறுதிகளை நிறைவேற்றி தந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். குறிப்பாக 7 வாக்குறுதிகளை முதலமைச்சர் அவர்கள் கொடுத்தார்கள். அதில் விவசாயம், பாசன விவசாய நிலத்தை இரட்டிப்பாக்குவோம் என்று சொன்னார்கள். பாசன விவசாயம், அதனால்தான் 1.5 லட்சம் மின் பம்புகளுக்கு உடனடியாக மின் இணைப்பு இலவச மின்சாரம் கொடுத்தார்கள். பல இடங்களில் வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் எல்லாம் தூர்வாரப்பட்டு விவசாயிகளுக்கு கடைமுறை வரை செல்கிற அந்த பணி செய்யப்பட்டிருக்கிறது. 58 வயசுக்கு மேல உள்ள விவசாயிகளுக்கு வந்து நம்ம அரசு ஏதாவது உதவித்தொகை 3000 ரூபாய் கொடுக்கணும். எல்லாருக்கும் சொல்றேன், பணம் வேணும்ல.